Exercise 3.7, first sum. If a plus b plus c is equal to 180 degree, then prove that second subdivision cos a plus cos b minus cos c is equal to minus 1 plus 4 cos a by 2 cos b by 2 sin c by 2. Now let us take the left hand side, cos a plus cos b minus cos c. The first two terms நம்ம cos c plus cos d identity க்கு match பண்ணலாம். You know the identity cos c plus cos d is equal to 2 cos c plus d by 2 cos c minus d by 2. இங்க c க்கு பதில் a and d க்கு பதில் b ன்னு இருக்கு. So let us write 2 cos of a plus b by 2 cos of a minus b by 2 minus cos c. And then எங்கெல்லாம் a plus b ன்ற ஃபார்ம்ல இருக்கோ அங்க இங்க if condition கொடுத்திருக்காங்களே அதை யூஸ் பண்ணலாம். a plus b எப்படி எழுதலாம் 180 c ரைட் சைடு கொண்டு வந்துருங்க 180 minus c. So a plus b க்கு பதில் 180 minus c denominatorல 2 இருக்கு. Okay, so a plus b is equal to 180 minus c. So denominatorல 2 நம்ம let us divide it by 2 on both sides. So we have a plus b by 2 is equal to 180 divided by 2 அதாவது 90 minus c by 2. So we have written instead of a plus b by 2 90 minus c by 2 cos of a minus b by 2 மத்ததுல அப்படியே தான் இருக்கு minus cos c. Now you can apply the formula cos 90 minus theta is sin theta. So cos 90 minus c by 2 na sin c by 2. So 2 sin c by 2 cos of a minus b by 2 minus cos c. Next இது sin c by 2ல இருக்கு, இது cos of a minus b by 2ல இருக்கு. இது plus இருந்தா நம்ம a plus b plus c is equal to 180 அதை அப்ளை பண்ணலாம். பட் இது எதுவுமே நம்ம பண்ண முடியாது. cos c இங்க sin c by 2. எப்படியாவது இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து ஏதாவது ஒரு காமன் டேர்ம் நம்ம வெளியே கொண்டு வரலாம். அப்படின்னா இங்க cos c ன்னு இருக்கு இல்லையா, ஏதாவது ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி in terms of signல எழுத ட்ரை பண்ணலாம். நம்ம டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். You know that cos 2c is equal to 1 minus 2 sin square c. அதாவது ஐடென்டிட்டியில பார்க்கும்போது cos 2a is equal to 1 minus 2 sin square a. பட் நமக்கு இங்க டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டியா இல்லை, வெறும் c தான் இருக்கு. ஸோ எங்கெல்லாம் ஆங்கிள் இருக்கோ எங்கெல்லாம் டிகிரி இருக்கோ a அங்கெல்லாம் 2ஆல் டிவைட் பண்ண. இப்போ இங்கே a இருக்கு, 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 will get cancelled. So you have cos a. இங்கே எங்கே a இருக்கோ அங்கே 2ஆல் டிவைட் பண்ணுங்க. So we have 1 minus 2 sin square a by 2. இங்கே c இருக்கிறதுனால 1 minus 2 sin square c by 2. ஸோ வேறு எங்கேயும் எந்த சேஞ்சஸும் பண்ணலை பாருங்க. Now write as it is. Minus 1. Minus into minus becomes plus 2 sin square c by 2. Minus 1 collected in the first term. Because questionல right sideல minus 1 தான் கொடுத்திருக்கு பாருங்க. இங்க minus 1 தானே இருக்கு. So minus 1 நம்ம first termல எடுத்து arrange பண்ணிக்கிட்டோம். And remaining terms are 2 sin c by 2 cos of a minus b by 2 plus 2 sin square c by 2. இந்த minus 1 நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பிகாஸ் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கிறது minus 1. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்க 2 டேர்ம்ஸ்லையும் என்னென்னலாம் காமனாக இருக்கோ அதை வெளியே எடுத்து எழுதிடலாம். 2 sin c by 2 into cos of a minus b by 2 plus 2 எழுதியாச்சு. sin ஸ்கொயரில் ஒரு sin வெளியே எழுதியாச்சு. ஸோ sin c by 2. Now sin c by 2ன்னு இருக்கு இல்லையா, இங்கே a minus நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது இது எதுவுமே பண்ண முடியாது மைனஸில் இருந்ததுனால let it be as it is. இப்போ sin c by 2ன்னு இருக்கு இல்லையா, c இருக்கிற இடத்துல உங்களுக்கு a plus b plus c is equal to 180 தெரியும் இல்லையா, அதை c வந்து in terms of எப்படி எழுதலான்னு பாருங்க. c is equal to 180 minus of a plus b. இங்கே c by 2ன்னு இருக்கு, therefore divided by 2 on both sides. c by 2 is equal to 180 by 2 minus of a plus b by 2. So cancel ஆயிடுதுன்னா 90. Therefore we have sin of c by 2 க்கு பதில் 90 minus of a plus b divided by 2. And now sin 90 minus thetaங்கிறது cos theta. sin 90 minus thetaங்கிறது என்னது cos theta. அப்போ cos thetaக்கு பதில் a plus b divided by 2. வேற எங்கேயுமே நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல, அப்படியே தான் இருக்கு. ஓகே, now bracketல இருக்கு பாரு, this is in the form of cos c plus cos d. அதுக்கு என்ன ஐடென்டிட்டி இந்த சம்லேயே ஸ்டார்டிங்ல பார்த்தோம். cos c plus cos d னா 2 cos c plus d by 2 into cos c minus d by 2. அதை தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். 2 cos c plus d a minus b by 2 plus a plus b by 2. 2 cos c plus d divided by 2 into cos of c minus d divided by 2. cங்கிறது a minus b by 2 minus dங்கிறது a plus b by 2. c minus d the whole thing divided by 2. Let us simplify this. Since the denominators are same, we can cancel the numerator minus b plus b. So it becomes 2a
divided by 2 அதுக்கும் கீழே 2 இருக்கு so 2a divided by 2 அதுக்கும் கீழே 2 எழுதிடுங்க cos இங்க மைனஸ் வெளியே இருக்கு bracket வெளியே அதை மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்போ minus a minus into plus minus b இது a minus b a minus a gets cancelled so we have minus b which is minus 2b divided by 2 divided by 2 minus 2b divided by 2 divided by 2. Now let us cancel 2 and 2 and here also you can cancel so இங்க இருக்கிறது இந்த 2 denominator தான் இருக்கு இந்த 2 denominator தான் இருக்கு இது வேணா நீங்க cancel பண்ணிக்கலாம் but numerator and denominator cancel பண்ணனும் cos of minus thetaங்கிறது cos theta so இங்க minus இருக்கு இங்க minus இல்லையே நினைக்காத இந்த ஐடென்டிட்டிலாம் நீ தரோவா இருக்கணும் okay children cos of minus thetaங்கிறது cos theta so cos b by 2 இங்க 2 cos a by 2 அவ்வளவுதான் நமக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு ரைட் ஹேண்ட் சைடில் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க 2 2s are 4 minus 1 அப்படியே தான் இருக்கு plus 2 2s are 4 cos a by 2 cos b by 2 into sin c by 2 so அதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு hence proved thank you children